ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம கேரட்டும் ரவையும் வச்சு ஒரு புது விதமான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 3 கேரட் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரட்டை நம்ம தோல் சீவிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரட்லேருந்து தோல் எல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ கேரட் நல்லா துருவினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10-15 முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இதே நெய்யிலேயே நான் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்த ரவையில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கேரட்டில் இருந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இந்த கேரட் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். தண்ணி கொஞ்சம் வற்றி நல்லா ட்ரை ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை நல்லா பச்சை வாசனைலாம் போய் ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அந்த ரவை நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம இந்த தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடும். 1/4 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு முழுவதுமே பாலாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 400 ml பால் 100 ml தண்ணி கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் அதிகமாக சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே ரவை நமக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தா போதும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து அதில் 3/4 கப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுவே பார்த்திங்கன்னா ஸ்வீட் நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவை நல்லா வெந்து வரும்போது இந்த பாயசம் கொஞ்சம் திக்காகி வரும். இது கூட நான் ஒரு 3-4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா ரவை நல்லா வெந்து பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வித்தியாசமான பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் நம்ம ஒரே மாதிரி ஜவ்வரிசி சேமியா வச்சு தான் பாயசம் செய்வோம். கெஸ்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த பாயசத்தை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். அதே சமயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.